நான் வீடியோ எடுக்கணும்டா போடா. ஏய் இதெல்லாம் இப்போ நியூ டெக்னாலஜி டவுசர் அப்படி தான் இருக்கும். மழையும் கூட பொறுப்படுத்தாத கத்தி மாற்றணும்னு ஒரு பையன் வந்திருக்கிறானே. இவ்வளோ கத்தி இருக்குது. இது ஓடும்டா 50 மணி நேரம். இதையும் ஒன்றை வச்சு கூப்பிட்றாங்க பாரு. அவங்கள சொல்லணும்டா. நீயும் கடை ஏறுற ஏன் வேணும்னா விடுவான். கீழே வலிக்கிட்டு விழுந்து போயிடுவேன். டே கொண்டுபிட்டு போயிடாதரா. ஓரமா வா, நான் தடம் போகிற மாதிரி வா. போதும் அப்படியே நிறுத்து. போதும் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குதுடா. இறக்காத. அப்படியே ஆஃப் பண்ணு. யாருக்கிட்ட எடுத்த அன்புக்கிட்டியா? எவ்வளோ? 4 ரூபா. நான் அங்கே எடுக்கலையே, அன்புல தானே எடுத்துட்டு வந்தேன். 60. நீங்கள் தான் ஆனால் ஃபைட்டில் வந்துட்டீங்களே. 2 பேருமே போகிறது இல்லையா? ஓடி போயிட்டானே அவன். உன் பேரை கேட்டோன்னே நான் வீட்டுக்கு போகிறேன்னா, நீ வேலை இல்லை சும்மா தான் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனந்து வராண்டானதையும் வீட்டுக்கு போகிறேன்னா. அப்புறம் என்ன நடப்பு எடுத்துட்டு வந்தானு தெரில, வந்துட்டான். நான் திறந்து விட்டேன். முக்காலி எடுத்துக்கிட்டு வா. நான் கழட்ட நீ போடுறியான். போல்ட் எத்தனை உடனே புது போல்ட்டு? 4 கத்தியில் போல்ட் இல்லை, ஒரு போல்ட்டு தான் இருக்குது. ஒரே கத்தியில் தான் போல்ட் இல்லை. இந்தியா கம்பெனி கழட்டுறியா? நான் கழட்டா? நீ கழட்டு, நான் டைட் வச்சிட்றேன். உண்டா கழட்டு, உட்காந்து கழட்டு. எனக்கு வேணும் நீ வச்சுக்க. முக்காலி யார் எடுத்து முக்காலி நீ போட்டு வாங்கிட்ட நின்ன. ஆமாம், இந்த பக்கம் இருந்து கழட்டி ராசியில் சீக்கிரம் தேஞ்சு போயிடுது. அது 22. இவனதெல்லாம் 22 தான் மேக்ஸிமம் இருக்கும். 22 பாக்ஸ் போடு. ஏன்னா கத்தி ஆல்ட்ரு பண்ணுறதே இல்லையா? ஏன்னா போன இடம் ஜப்பான் டை எடுத்து போட்டேன்னா புல்லு தானே இருக்குது. அந்த வண்டி இது அந்த ரோட்டேட்டர். சரி அதில் கத்திக்குதா? அத்தானே பார்த்தேன். ரொட்டேட்டர் இங்கே தானே நிற்கிது. இதான் ஃப்ளாட் மேலே மாற்றினது. இது அந்த ரொட்டேட்டர் அது இன்னும் பங்கரையாக கிடந்துச்சு. இதுக்கு மாற்றல. அதுக்கு தெரியலலாம். என்ன ஸ்டீல் பிளேட்டு காணும். அப்போ இதுதான் சுத்த முடியுதா? சந்தோஷா சுத்த முடியாது. வாங்கிட்டு வந்துட்டியா? எனக்கு அதுதான் கவா வீக் ஆகுதுடா. கவா வீக்காகவே இருக்குதுன்னு சொல்லல அன்னைக்கு மாற்றும் போது. நான் அதையும் கழட்டா. அது உருவ தேவையில்ல. அதை கழட்டு. மேலே நெட்டை கழட்டு. 2 ஜோடியும் கழட்டணும். அப்போ தான் வரும். மோட்டர் வேலை செய்யும் பறக்குத. பேரிங்க 2 மாற்றிருக்கிறேன். 80 ரூபா. இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வரணும் மாட்டேங்குதா? சந்தோஷ அந்த அளவுக்கு கண்டிஷன் ஆகுதா? படன்னு கழட்டு.
அதெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சுன்னா கேமராவுக்கு சூடு பிடிச்சிக்குமா? கேமராவுக்கு சூடு பிடிக்கும். உனக்கு சூடு பிடிக்காது. கேமராவுக்கு சூடு பிடிக்கும். கத்தி எடுக்க போனேன் அன்பு பட்டறைக்கு. அங்கே ஒருத்தர் வந்திருந்தார். என்ன சொன்னார், தம்பி என்னப்பா பண்ணுறது, வருஷம் செட்டு தேஞ்சு போயிருக்குப்பா அப்படின்னு. ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. வருஷம் ஒரு செட்டு தான் தேஞ்சு போயிருந்தான் அப்படின்னு சொன்னாரா. அன்பு மேலங்கிலையும் பார்க்குறான் ஆப்பில். என்னங்க உங்களாட்ட இருந்தால் எப்படிங்க, இவங்கெல்லாம் வருஷம் 6-7 செட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாப்புல. அதுக்கு என்ன, நான் ஒரு செட்டு நான் வருஷம் அப்படிங்க. ஒரு செட்டா? நாங்கள் எடுத்த பூச்சல் கூட அப்படி ஓட்டல. பகலாம் நிறுத்தினா தான்டா. 4 நாள் 5 நாள் தான் நல்லா ஓடிச்சு. வைகாடு பட்டுற காலையில எடுத்தா அந்த நல்ல 2 டிரைவர் மாட்டு சுத்த அந்த கத்தியை பிடிச்சி இழுத்தினா தான் வரும். நோட்ரு பண்ணி தாண்டாக்குறான். ஏடா பாடியும் போடுற ஜாயிண்ட்டு வண்டி தேவையில்லாம் லோடாகும் ஆனந்து. குடியேன்னு சொல்லி ஜாயிண்ட்டு மாற்ற மாட்டேன். காரை மாற்றி அதுவும் கழட்ட முடியாது. இப்படி கடிச்சிக்கிட்டு தான் எப்படா ஆனந்து. அப்படி சுற்றி விட்ற ஆனந்து தானே வரட்டும். இல்ல ஒரு ஆள் வராது. ஒரு போல்ட் இவ்வளவு கழட்டிட்டோம். ஒரு போல்ட் இப்படி வந்து மாட்டிச்சு நண்பா. என்ன பண்ணோம்? 21 போட 21 தான் ஸ்லீப்பா. 20 பாக்ஸ் எடுத்தா 20 பாக்ஸில் வச்சு அடிச்சு பாக்ஸ் மேலே இருக்கட்டும்டா. மாட்டை விடு, அப்புறம் பேசிக்கிறோண்ணா. ஓகே நண்பா. அப்புறம் லோடு குறைஞ்சிட்டு லோட் ஆகிட்டு இருக்குது. இது எதுக்கு துடைக்கிறோமா, அந்த கத்தியில் வந்து மண் இருக்கும் அல்ல, எல்லாம் கத்தி உட்கார இடத்துல அந்த மண்ணை சுத்தமாக தேய்ச்சிட்டு புது கத்தி மாற்றினோம்னா நல்லா கப்புன்னு டைட் ஆகி வச்சுக்காங்களா. அதுக்கு ஒருத்தர் தான் க்ளீனிங் ப்ராசஸ் ஆகுது. தொடச்சிட்டு விடும் போதும். இந்த பக்கம் கத்தி உட்கார பக்கம் வந்துட்டு தொட. டே ஆப்பு கொஞ்சம் சின்னதாகிடுறா. எட்டலடா எட்டலடா. அது தலைவல பாரு. அந்த பாக்ஸ் என்ன பண்ண, அந்த பாக்ஸ் பாரு முடிச்சுக்கிட்டியா? ஒரே தட்டில் பாக்ஸ் போயிருச்சா? எங்க போச்சு? வண்ணாச்சி பிரசன் தான் சொல்லணும். அங்க ஒருத்தர் சொன்னாரு சுரேஷ். அதாவது முடிச்சுட்டு நம்மள ஒயரிங் வேலையை பார்க்கணும். இதுக்கே பொழுது போயிட மாட்டேங்குது இன்னைக்கு. நான் போய் நம்ம வேலையை பார்க்கலாம். பிரேக் எல்லாம் கிடக்குது.
சந்தோஷம் ஒரு கத்தி கூட நம்மள வருஷம் கொடுக்க மாட்டேங்கிறான்ல ஆட்டையை போட்டு போயிடுறான்ல அச்சி காசு கூட கேட்கக்கூடாது. ஆ, புஷ்பாட்டு வேணுமா? எல்லாம் ஒரே பையில பறிச்சு போடுறான். ஒட்டு ஒட்டு போடுறது. ஓ அது மேலே போட்டுக்கிறியா? அது ஒட்டு போடுறது வேணும். அது தனியாக பண்ணிருக்கு. ஓ இதெல்லாம் ஒட்டு போடணும். அந்த ரொட்டாட்டு ஒட்டு போடணுமா? அதில் கத்தி இல்லை. ஓ எப்படியெல்லாம் மஞ்சள் ரொட்டி சம்பாதிக்கிறோம். என்ன பண்ணுறது? 1000 ரூபாவுக்கு இது ஆகுமா? இங்க மறைய பாடுறா த்ரெட்டை பாடுறா அதில் வந்து கழுத்துனியாது. அது ஆகும். நெட்டு போட்டு போட்டுக்கலாம். எத்தனை போடுதுண்ணே? அவன்கிட்டா இன்னும் எத்தனை வேணும்? அவனுக்கு பிடிச்சிருந்தா போயிட்டு இது இருக்கு. போடா. ஏன் அதெல்லாம் காடு விழுந்ததெல்லாம் நீ அந்த கத்தி லூஸ் வைக்காம லூஸ் அடே அப்பா, இதெல்லாம் அவனுக்கு லூசி வச்சு தான் போட்டு நொக்கி எடுத்தாங்க. நம்புறது அது இன்னும் நாள் பிஞ்சிட்டே போயிடும். நம்புறது இல்லை. சந்தோஷ் புது கத்தி மாட்டு. ஒரு கத்தி விடாம அதுதான் இப்போ இதை கழட்டிட்டாங்க. மாற்றம் எனக்கு ஒன்றும் தெரியல. குதிச்சு குதிச்சு ஓடும். டிங் 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 டிங். ம் ஓடும் டிங்கு டிங்குன்னு அப்புறம் மாறி. ஒரு 2 ரோல் மாத்தி போட்டுடலாம். ஒரே மாதிரி அண்ணா, நீ எங்கே மாற்றி போட்டாலும் மறுபடியும் வந்துடும். நான் வண்டி எடுத்துக்கிட்டே. நான் வர போட மாட்டேனா? நீ போய் டீயும் மில்கி போய் வாங்கிட்டு வா. என்ன மிதிப்பு இதாகும். அது ஓடும் ஒரு நாளைக்கு. ஏய் நீ என்ன அதெல்லாம் மாத்தி போடே கொண்டு போய் இறங்கி போட ஏய் இல்லைடா, அங்கெல்லாம் கத்தியெல்லாம் வீட்டில் நறுவிசமா எல்லாம் எடை போடுறதுன்னா இங்கே போட்டு போ. ஏ ஆனந்த் இந்த டயோ பிள்ளையாடு போவோம். இந்த ராயலூர் பக்கம்லாம் இல்லையாண்டா. அங்கே வர்றது 2 பேர் தான். சத்தியமன் ஒன்று வருதான், காமெடி ஒன்று வருதான். எப்பனா எனக்கு தெரியாது. நீ வச்சு அந்த ஆளாச்சு. இருண்ணா நான் இங்கே தான் நாங்கிறேன். செஞ்சாருண்ணா இங்கேண்ணா இங்கேம்மா இங்கே தான் நாங்கிறேன். நாங்களாம் புத்திசாலிங்க. தெரியும். நீ எங்கடா போற? ஏய் 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 இவனை இங்கே வச்சிருக்க வேண்டிய ஆளே இல்லை. அதை போய் அதில் கூட மண்ணை குத்தி விட்டு நம்ம பார்த்து தங்கோல் இருந்தா பிள்ளையாளு. நான் கத்தி எடுத்து வெளியே இருந்த வாரமாக வந்துடுறேன். 75 ரூபா நாங்க 70 ரூபா நாங்க கடைசியில் இந்த ரேட்டு வந்துட்டாங்களே. என்ன அன்பே இல்லைன்னா வச்சுக்கா எல்லாம் மொட்டையே அடிச்சு விடுவாங்க. இந்த பக்கமா போச்சு உனக்கு? அந்த பக்கமும் தான் அதில் போய்க்குது. என்ன சந்தோஷ அளவு கரெக்டாக பார்த்துட்டு வந்தியா? அப்புறம் என்னது மயத்துக்கு போனாங்க. கிருஷ்ணா போடுறாருல அப்படியே போட்டுரு. அப்படியே போடு. அடுத்த பிள்ளை கரெக்டாக போடாத. அடுத்தது போட்டுக்கலாம். அடுத்த இதுக்கு பார்த்துக்கலாம். இதுலேருந்து இதுக்கு அப்படியே மேலே ஓட்டு போட்டுக்கலாம். நம்மளால ஒவ்வொரு இதாக ஒவ்வொன்று போட்டுருந்தோம். டேய் நீ போடுறா டேய். ஓகே நண்பா. இது ஏன் மெல்ஸ் பிளாஞ்சி வேணாங்கன்னா பாருங்கதா. இவர் ஓட்டின ஓட்ட பாருங்க. பிளாஞ்செல்லாம் எப்படி பெண்டா ஆள் எப்படி இதுக்கு தான் அரைஞ்சி பிளாஞ்சி போடணுங்கிறது. இது மாதிரி ஆளுங்க முரட்ட ஆளுங்களுக்கெல்லாம் கிடச்சிதுன்னா எதுக்காகவும் ரொட்டேட்ரு. அதனால தான் இந்த மெலிஸ் பிளாஞ்சி போட்டிங்கன்னா இப்படி கல் அடிச்சதுன்னா இப்படி பெண்டாகி போயிருக்கும். அதனால் கொஞ்சம் இதுலேயே வந்து இந்த சைஸ் பிளாஞ்சி இருக்கும், அரைஞ்சி பிளாஞ்சி, அதை எடுத்து போடுங்க. ஓட்டம் ஓட்டுற ஆளுங்கெல்லாம் மெலிஸ் பிளாஞ்சி டீசல் குடிக்கும். இப்படியே பிளான் பண்ணால் என்ன அர்த்தம்? போட்டால் கொஞ்சம் மொத்தமாக போட்டால் தானே கப்புன்னு பிடிக்கும். என்ன ஓரங்க நான் ஓரங்க. டே இது எவ்வளோங்க? 100. ஓகே நண்பா. இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டயோ பிளேடு 164 ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன ரேட்டு உங்கள் ஏரியாவில் கிடைக்குன்னு சொல்லுங்கள். நான் 60 ரூபாய்க்கு எடுத்து வந்து போட்டேன். சிக்கனை வரலாம். இதுலேருந்து என்ன தெரியுது? பிளேடு பொறுத்தவரை சிக்கனை வரலாம் மிளவா அரைக்க சாப்பிட்றாங்க, மிளவா அரைக்கிறாங்க. ஓகே நண்பா. அதே மாதிரி போல்ட் வாங்குமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி லாக் நெட்டே வாங்காதீங்க. நார்மல் நெட்டு வாங்கி ஸ்ப்ரிங் வாங்கிக்காங்க. லாக் நெட்டு வாங்கினீங்கனாவே வந்து சல்ல அது 22 ஸ்பேனர் பிடிக்கும். இதே 21 ஸ்பேனரு இது மாதிரி நார்மல் நெட்டு வாங்கிக்காங்க. இந்த நெட்டு மட்டும் வாங்கிக்காங்க. இது வாங்கிக்காங்க. இது வாங்காதீங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு இந்த போல்ட்டோட ஒர்க் என்னென்னா, ஒரு ஐட்டம் கழட்டி போட்டாவே இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இந்த லப்பர் வந்து அதுக்கு மேலே லூஸ் ஆயிரும்.
அதனால் ஒவ்வொரு ஐட்டமும் கடையில் கேட்கும்போது நார்மல் நெட்டு ஸ்ப்ரிங் வாஷர் கழட்டி போடுங்க. அதுதான் 10 ஆயிரத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் அவ்வளோ நீடித்து வராதுன்னு வச்சுக்காங்களேன். என்னப்பு டீயே பலகாரம் நாம தான் இவ்வளோதானா? நாம தான் நாம தான் எப்போ கொஞ்சம் திரும்பி போடுறப்பா செருப்புல சந்தோஷம் முடிஞ்சுதா? அள்ளிட்டு போகாமல் இதையெல்லாம் கழிச்சுனே அள்ளிக்கிட்டு போயிரு. இதையால் அள்ளிக்கிட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு போயிரு. டைட் வைக்கலாம். ஓடியா ஓடியா ஓடியா. நல்லா அள்ளி போய் எரிக்கிற இடத்துல போட்டு நல்லா அள்ளிட்டோம். மழை இந்த மடை தூருது. பேனர் எடுத்து பிடிக்காட்டியுமே போதும் போது நான் போயிடும். ரொம்ப கரெக்டாக அதுவும் வீடியோவில் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, ஆனந்த் வந்தாவே ஃபன் தான் ப்ரோ, காமெடி தான் ப்ரோ. அதே யாருப்பா சொல்கிறாங்க? நிறைய பேர் சொல்கிறாங்கடா. போக கூட சந்தோஷம் ஆனந்த் பேரை கேட்ட புருக்கலையா. நல்லா இவரை கேள்றா. சரி போல்ட்ட போடுற பேனர் பிடிக்க செத்தல்ல இதெல்லாம் டிரைவரு. இன்னும் டிரைவர் ஆகல, ட்ரைனிங் போயிட்டு இருக்குது. ஓ கிளீனர்னா எங்க இதே வக்கார் டைட்டு கழட்டாதகமா கண்ணோடு தான் எடுத்து போட்டுக்க. போன தடவை மாதிரி இல்லை கல் எடுத்து அது சுண்டு தான், சுண்டு அடைச்சது. லோனை பாரு நீ. நான் ரோலை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்படியோ போட்டு லோடு எவ்வளோ பாருடா. இருக்குது 6க்கு மேலேயே தான் இருக்கு விடு. ரோலை பாரு. கடைசி நட்டு கடைசியாக போட்டு தடிக்குது. வேலை முடிஞ்சுது. ஒரு போல்ட்டு கூட கையில் வைக்க மாட்டேன்ட்டீல. கையில் நான் வைப்பேன், நீங்களும் பார்ப்பீங்க. வாசல் வச்சு விட்டு வச்சுக்கிற அதெல்லாம் போடுறா. வாசல்லாம் நம்ம போடவே இல்லையா? ஓட்டுறப்ப கத்தி கண்டு வந்து சொல்லுறீங்க. என்ன கத்தி எல்லாம் கோணமானையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏய் இவங்கெல்லாம் நம்மளாட்டல இரும்பு வச்சுக்கிறதுல பெரிய ஆளுங்க நினச்சி சந்தோஷ். ஃபன் பண்ணலாமா? ஒரு தூக்கு பார்க்கலாம்னா ஒரு தூக்கு நான் பேனாட்டு மேலே உட்காந்துக்கிட்டா வேண்டாம். அது இரும்பு பானட்டு இல்லை, தொடக்கணும் விட்டு போயிடும். லைட்டாக முன்னாடி தூக்கணும். நீ கம்மெண்ட்ரெல்லாம் வாசலை பறிச்சுட்டு போயிடும். அதுல இருக்கிற பைப் வேணும் போ. அது பைப்பு முட்டு போறதுக்கு வேணும் போ. மீதிக்கு அப்புறம் எடுத்துக்கா போ.
ஓகே நண்பா, அவ்வளோ இதோட வீடியோ முடித்து கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூணா மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தூக்கி கமுத்தி விடுவாங்க. வேணா உனக்கு பால் ஊற்றி விடுவான். உஷாரா இருந்துக்கா.